கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவசமூக தப்ப நிகழ்ச்சியில நம்ம பார்க்கக்கூடிய காரியம், ஒரு தனக்குள்ள வெளிச்சம் இல்லாததினால, நம்மளுக்குள்ள தானாய் பிரகாசிக்க முடியாததினால யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு பிரயோஜனமா இருக்கணும், இல்லை நம்ம குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும், இல்லை அது நமக்காச்சும் ஆசீர்வாதமா இருக்கணும். நம்ம வாழ்க்கை மனமகிழ்ச்சி இல்லாம சமாதானம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் நம்மிலே வெளிச்சம் இல்லை. அப்போ ஏசாயா 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினாலே இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் சொல்லி வேதம் சொல்லுதுங்க. அப்போ கர்த்தருடைய தாசனுடைய சொல்லை கேட்டு, அவர்கள் சொல்லிக் கொடுக்கிற அந்த ஞானத்தை அறிகுறிகளை கேட்டு நம்ம வாழ்க்கையை நம்மை மாற்றிக்கொள்வோமானா சுயமாய் நம்மால் பிரகாசிக்க முடியும், அநேகருக்கு வெளிச்சமாய் மாற முடியும். அநேகர் இருட்டுல துடாவி கொண்டிருக்கிறாங்க. என்ன பண்ண போறோம், எப்படி வாழ போறோம், எதிர்காலம் என்ன நடக்கும் அப்படின்னு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நம்மளுக்குள்ள வெளிச்சம் பிரகாசித்தால், நம்மளுக்குள்ள இருந்து ஒளி புறப்பட்டதே ஆனால் அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும். பட்சபாதம் இல்லாம எல்லாரையும் நம்ம வெளிச்சத்துல நடத்த முடியும். நம்ம வாழ்க்கையும் ஆசீர்வாதமாய், செழிப்பாய், வெளிச்சமாய், சந்தோஷமாய் இருக்க முடியும். இருள் எப்பவுமே கெட்டதுன்னு நம்மளுக்கு தெரியும், ஆனா வெளிச்சம் எப்பொழுதும் நல்லது. அந்த வெளிச்சத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும்னா, அந்த வெளிச்சம் நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்கணுமானால், அந்த வெளிச்சம் நம்மையும் நம்மை சுற்றி இருக்கிறவர்களையும் நம்ம குடும்பத்தையும் பிரகாசிப்பிக்க பண்ணணும், ஆசீர்வதிக்கும் என்றால் அந்த வெளிச்சத்தை நம்ம தரித்துக் கொள்ளணும். அதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் தேவனுடைய தாசனுடைய மகனுடைய சொல்லை கேட்டு அந்த சொல்லின்படி வாழ்கிறவர்களுக்கு நிச்சயமாய் பரிபூர்ண ஆனந்தமும் பேரின்பமும் உண்டு. இப்ப வெளிச்சம் நல்லது, வெளிச்சத்தை சார்ந்து கொள்ளலாம். இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டது எனக்கும் மன மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.